வெல்கம் டு கச்சக்கற்பத்தை சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸோட பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ தான் பார்ட் 1 2022 நடந்த குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இதில் ஒரு 14 கேள்விகள் இருக்குது. 2022 ஒரு 14 பாலிட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. அது எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் மாறவே மாறாது நம்மளுக்கு. அதனால அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சைட் பை சைடு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். இப்போ முதல் கேள்வியை பார்த்தரலாம். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இந்த முதலமைச்சர்கள், பிரதமர்கள் இவங்களெல்லாம் வரிசைப்படுத்த சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா தேர்வுகள்லையுமே அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்கப்படுது. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி.டி. ராஜன், ஆப்ஷன் செகண்ட் ஏ சுப்பராயலு, மூணாவது பி முனுசாமி நாயுடு, ஃபோர்த்து சி ராஜாஜி, 5 சுப்பராயன். இந்த 5 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கால வரிசை, அவங்க ஆட்சி செஞ்சதை வச்சு நம்மள வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 25314 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தலாமா, ஏ சுப்புராயலு அப்படின்றவர் 1920 21 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. யார் யார் எந்தெந்த வருடத்துல முதலமைச்சர்களும் பிரதமரும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏ சுப்புராயலு அப்படின்றவங்க 1920 21 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பி சுப்புராயன், இது சுப்புராயலு, இது சுப்ராயன். சுப்ராயன் 1926 30 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து பி முனுசாமி நாயுடு 1930 1932 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து பி.டி. ராஜன் 1936, சி ராஜாஜி 1937 39. ஸோ வரிசை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏ சுப்புராயலு, பி சுப்புராயன், பி முனுசாமி நாயுடு, பி.டி. ராஜாஜி. இவங்கெல்லாம் எப்பப்போ ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம். இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாமா. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறான இணைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 3 என்ன வரும், தெலுங்கானா அப்படின்றது ஈரவை சட்டமன்றம்னு வரும். தெலுங்கானா அப்படின்றது ஈரவை சட்டமன்றம், பீகார் அப்படின்றது ஈரவை சட்டமன்றம்னு வரும். இது ஓரவையும் கொடுத்துருக்காங்க. தற்போது இப்ப எத்தனைனா 6 மாநிலங்கள்ல மட்டும் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. எத்தனை மாநிலங்கள்ல இருக்கு, 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. அது என்னன்னு அப்படின்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தற்போது எத்தனை, இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டே இருங்க. தற்போது எத்தனை மாநிலங்கள்ல சட்ட ஈரவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாநிலங்கள்ல சட்ட ஈரவை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இந்த 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பீகாருக்கும் தெலுங்கானாக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால அது தவறான இணை. 2022 கேட்ட கேள்விகள் தான் இதெல்லாம். அடுத்து மூன்றாவது, சரியான இணையை தேர்ந்தெடுக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். இது ஷரத் 269 சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசிப்பது மற்றும் பயன்படுத்துவது ஷரத் 268ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் ஷரத் 267 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. என்ன சரி, அப்போ ஷரத் பார்த்து வச்சுக்கலாமா. ஆர்டிகல் 269 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை தான் ஷரத் 269 சொல்றாங்க. அதே 268 என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசால விதிக்கப்பட்டு ஆனா மாநில அரசால வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துறது என்ன சொல்லியிருக்காங்க, 268 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் கரெக்டா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரைட்டு, 1 2 சரி. அடுத்து 270 தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் ஆனால் மத்திய மாநிலங்கள்
பகிர்ந்து கொள்ளும் வரி என்ன சொல்றாங்க, ஆர்டிக்கல் 270 சொல்லுது. அப்போ 3 ஆர்டிக்கல் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. 270 என்ன சொல்லுது, மத்திய அரசால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளும் வரியை சொல்லுது. அடுத்து 4வது கேள்வி, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k)யில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? எத்தனாவது? 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். ஆப்ஷன் பி, பாரம்பரியம் கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஆப்ஷன் சி, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராதிருத்தல். ஆப்ஷன் டி, இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. எந்த சட்டப்பிரிவு அளிக்குது? எந்த 51A(k). ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின், அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இது எந்த சட்ட திருத்தப்படி? 86வது சட்ட திருத்தம் 2002ல திருத்திருக்காங்க. 2002 86வது சட்ட திருத்தப்படி 51A(k)க்கு 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறது சொல்லுது. 4வது கேள்வி. அடுத்து 5வது கேள்வி பார்க்கிறோம். அதை தான் மேல பார்த்ததுதான் ஷரத் 51A(k)னா 6 முதல் 14 வயது வரை தம் பிள்ளைகளை கட்டாயமா பள்ளிக்கு அனுப்புறதையும் அதே ஷரத்து தான் சொல்லுது. இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கிறதையும் சொல்லுது. எப்ப இது கொண்டு வந்திருக்காங்க? 2002 86வது சட்டப்பிரிவு. அடுத்து 5வது கேள்வி, இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. 2வது, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் நீதிமன்றத்தின் நீதி புலனாய்வுக்கு உட்பட்டது. 3வது, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. இதற்கு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. அப்ப சரி என்னன்னு பார்த்தலாமா? இந்தியால நீதி புனராய்வு என்ற கருத்துருவை எங்கிருந்து பெற்றிருக்கோம்? அமெரிக்காவில இருந்து பெற்றிருக்கோம். இந்தியாவில நீதி புனராய்வு அப்படின்றத அமெரிக்காவில இருந்து பெற்றிருக்கோம். ஏன் திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப சொல்லும் போது உங்க மைண்ட்ல ஏறிக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் நீதிமன்றத்தின் நீதி புலனாய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 1ம் 2ம் சரி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 6வது கேள்வி, பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 23 மற்றும் 226. ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 32 மற்றும் 228. ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 226 மற்றும் 36. ஆப்ஷன் டி பிரிவு 32 மற்றும் 226 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32 மற்றும் 226 அப்படின்றதுதான் கரெக்ட். பின்வரும் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு, யாருக்கு? உயர் நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. நல்லா வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் இதுன்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. அடுத்து 7வது கேள்வி, தேசிய ஊராட்சி நாள் டேஷ் ஆகும். தேசிய ஊராட்சி நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிசம்பர் 24, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 24, ஆப்ஷன் சி ஏப்ரல் 24, ஆப்ஷன் டி செப்டம்பர் 24. இதுல இருக்கிற ஒவ்வொரு கேள்வியுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய ஊராட்சி நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 24. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 24. ஊராட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்கும் நோக்கத்தோடு தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. அப்போ தேசிய ஊராட்சி நாள் எப்போ?
ஏப்ரல் 24. அப்போ தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1992 ஏப்ரல் 24. எதுக்காக? ஊராட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குறதுக்காக. அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்கலாம். 1992 ஏப்ரல் 24. எனவே தேசிய ஊராட்சிகள் ஒவ்வொரு ஆண்டுமே ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி நாளா கொண்டாடப்படுது. அப்போ 2 கேள்விகள் இருக்கு. தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஊராட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்கும் நோக்கத்துக்காக. அடுத்து 8வது கேள்வி, கீழ்காணும் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அதிக அங்கம் வகிக்கின்றனர். 2வது, இந்தியாவில் பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். 3வது, இந்தியா நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். இது 3 கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும்தான் சரி. இந்தியா பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் மட்டும்தான் கரெக்ட், மித்த 2மே தவறு. ஸோ இந்தியாவோட நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுறான்ற தவறு, அனைத்து மாநில முதல்வரும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன தவறு. அப்போ 2015 ஜனவரி முதல் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டதை பத்தி அறிவிப்பு வெளியிடுது. எப்ப நிதி ஆயோக் அமைச்சிருக்காங்க? 2015 ஜனவரியில. அப்போ முதல் கூட்டம் 2005 பிப்ரவரி 8ஆம் தேதி பிரதமரோட தலைமையில் நடந்திருக்கு. ஏன் பிரதமரோட தலைமையில? அவர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர். நிதி ஆயோக்கோட தலைவர் நம்ம கேட்கும்போது குடியரசுத் தலைவரா பிரதமர்னு குழப்பம் வரும். அப்போ பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர். அப்போ எந்த வருடம் கொண்டு வந்திருக்காங்க? 2015 ஜனவரி முதல் தேதியில சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டதை அறிவிப்பை வெளியிடுது. இதோட முதல் கூட்டம் எப்ப நடைபெறுது? 2015 பிப்ரவரி 8. இதுக்கு தலைமை வகிச்சவர் யாரு? பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த கூற்றிலே நிதி ஆயோக்கின் தலைவர் யாரு? பிரதமர். அப்ப துணைத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல 3 கான்செப்ட் பார்த்திருக்கோம். 2015 ஜனவரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி ஆயோக் அமைச்சிருக்காங்க. முதல் கூட்டம் பிப்ரவரி 8 நடந்திருக்கு. தலைமை தாங்கினது பிரதமர். நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? பிரதமர் தான். அடுத்து 9வது கேள்வி, தவறாக பொருந்தி உள்ளது எது? ஆப்ஷன் ஏ, அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொல்லுது. அரசியலமைப்பு 2வது என்ன கொடுத்திருக்காங்க? அரசியலமைப்பு பிரிவு 17 பொது வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளித்தல சொல்லுது. அடுத்து சி என்ன சொல்லுது? அரசியலமைப்பு பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமையை பத்தி சொல்லுது. ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு பிரிவு 26 சமய விவகாரங்களை நிரூபிக்கும் உரிமையை பத்தி சொல்லுது. இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட பிரிவு 17. ஆக்சுவலா தவறா பொருந்தி இருக்கிறது எது? அப்ப மிச்சம் 3மே ரைட்டு. ஆப்ஷன் ஏ, சி, டி ரைட்டு. அப்போ 17 என்ன வரும் அப்படின்னா தீண்டாமை ஒழித்தல். 17 ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழித்தல சொல்லுது. இந்த பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது என்ன ஆர்டிகல்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது 10th பாலிட்டி புக்ல தான் இருக்கு. 10th பாலிட்டியில படிச்சாலே தெரியும், படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே தெரியும். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது என்ன சட்டப்பிரிவுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அரசியலமைப்பு பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சொல்லுது. அடுத்து அரசியலமைப்பு 17 என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழித்தல சொல்லுது. அடுத்து 21A என்ன சொல்லுது? தொடக்க கல்வி பெறும் உரிமையை சொல்லுது. அடுத்து 26 என்ன சொல்ல? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 51AK நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ்ல இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே பார்த்தோம். என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நினைவுபடுத்தி. அடுத்து 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். இந்திய அரசியலமைப்பின் சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் டேஷ் போல தோற்றம் அளிப்பவை ஆகும் சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, மாக்னா சாசனம் 1215. அடுத்து பி பட்டய சட்டம் 813. ஆப்ஷன் சி அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. அடுத்து டி ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1973. இதுல எது வழிகாட்டும் நெறிமுறைகள் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அறிவுறுத்துதல் செயற்கருவி 1935. இந்த கேள்வியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இல்லை. 1935 அறிவுறுத்தும் செயற்கருவி தான் இந்திய அரசியல் வழிகாட்டும் நெறிமுறைகள் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி 4ல கொடுத்திருக்காங்க. சட்டப்பிரிவு 36ல இருந்து 559 வரைக்கும் இருக்கு. பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 36 முதல் 51 வரை. அம்பேத்கர் இது எப்படி சொல்லியிருக்காரு, புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை அம்பேத்கர் எப்படி சொல்லியிருக்காரு, புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பத்தி சொல்ற ஆர்டிகல் 4 சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரைக்கும் சொல்லுது. அம்பேத்கர் இதனை புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எது மாதிரி இருக்கு, அறிவுறுத்துதல் செயற்கருவி அப்படின்ற 1935 படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி பொறுத்துக. சர்க்காரிய ஆணையம், தமிழ்நாடு அரசாங்கம், ராஜமன்னர் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு, இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்துடலாம். ஆப்ஷன் பி 4123. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4123. அப்ப சர்க்காரிய ஆணையம் மத்திய அரசாங்கம். சர்க்காரிய ஆணையம் என்னது, மத்திய அரசாங்கம். அடுத்து ராஜ மன்னர் குழு தமிழ்நாடு அரசாங்கம். ராஜ மன்னர்கள் குழு தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் என்ன, அகாலி தலம். அகாலி தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம். பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் பார்த்து வச்சுக்கோங்க. சர்க்காரிய ஆணையம் அமைச்சது யாரு, மத்திய அரசாங்கம். அதே ராஜ மன்னர் குழு தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலி தலம். பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம். அப்போ இதற்கான விடை மித்தது பார்த்தலவா. ராஜ மன்னர் ஆய்வுக்குழு எந்த வருடம், 1969ல அமைச்சிருக்காங்க. இது மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக கொண்டு வந்தது. ராஜ மன்னர் ஆய்வுக்குழு 1969ல மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் 1973. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் 1973. ஓல்டு கொஸ்டினுக்கு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணிட்டே இருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் 1-2 கேள்வி, ஏன்னா இயர்ஸ் வருது, சட்டப்பிரிவுகள் வருது அப்படின்னும் போது குழப்பம் ஏற்படும். அதனால எழுதி வச்சு திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருங்க. அடுத்து சர்க்காரிய ஆணையம் 1983ல இருந்து 88. சர்க்காரிய ஆணையம் 1983 to 1988. அடுத்து எஸ்ஆர் பொம்மை 1984. அப்ப ராஜ மன்னர்களுக்குள்ளே 1969 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் 1973. சர்க்காரிய ஆணையம் 1983ல இருந்து 88. எஸ்ஆர் பொம்மை 1994. பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 12வது கேள்வி. கீழ்காண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன மொழி கொடுத்திருக்காங்க, சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், தமிழ். மொத்தம் நம்ம இதுல எவ்வளவு செம்மொழிகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். 4123. 4123. இதோட வரிசையை பார்த்துடலாமா எப்படின்னு. ஃபர்ஸ்ட் தமிழ் 2004ல செம்மொழியாக்கப்பட்டிருக்கு. தமிழ் 2004ல செம்மொழியாக்கப்பட்டிருக்கு. நம்ம மொத்தம் சொன்னா 6 செம்மொழிகள் இருக்கு. எத்தனை இருக்கு, 6 செம்மொழிகள் இருக்கு. அதுல தமிழ் தான் முதல்ல செம்மொழியாக்கப்பட்டிருக்கு. எப்போ, 2004. சமஸ்கிருதம் 2005. தெலுங்கு 2008. கன்னடம் 2008. அப்ப தெலுங்கு அப்புகாரம் கன்னடம் போடணும். தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அப்போ மொத்தம் நம்ம கிட்ட 6 செம்மொழிகள் இருக்கு. தமிழ் 2004,
சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1964, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1968, ஆப்ஷன் டி 1986. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1968. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ உருவாக்கப்பட்டது? 1968. அடுத்து புதிய தேசிய கல்வி எப்போ கொண்டு வந்தது? 1986. அப்போதான் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில தான் கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ கரும்பலகை திட்டம் எந்த கல்விக் கொள்கையில எந்த ஆண்டு கொண்டு வந்த கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேள்வி கேட்கலாம். புதிய கல்விக் கொள்கை 1986 படி கரும்பலகை திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ முதல் தேசிய கல்விக் கொள்கை 1868. அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா புதிய கல்விக் கொள்கை 1986. அடுத்து லாஸ்ட் கேள்வி இந்த வீடியோவோட 14வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை தவறானது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன, எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிகளை பதவி வகிக்கும் உரிமை, அரசை விமர்சிக்க கூடாது. இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை 3 மற்றும் டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் தவறானது. 3 மற்றும் தவறானது. அப்போ 2 சரி. அப்போ வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது சரி, அரசு பணிகளில் பதவி வைக்கும் உரிமை அப்படின்றது சரி. மொத்தம் இதுல 14 கேள்விகள் 2022 குரூப் 4ல கேட்ட கேள்விகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஆச்சு கொடுங்க. அது மூலயமா நாங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.